வணக்கம். 2024 நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர 1.5 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைக்கு முழுமையான மழை இல்லாத இடைவெளி நாள். இந்த நாளை பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் முன்னெச்சரிக்கை பணிகள் பிற பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை நவம்பர் 23 சனிக்கிழமை அதிகாலை கோடியக்கரை முனை தொடங்கி படிப்படியாக அனைத்து கடலோர பகுதிகளிலும் மழை தொடங்கும். நாளை ஒரு நாள் அந்த சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சுழற்சி குமரி கடல் பகுதியை எட்டி பார்க்க வருகிறது. பார்த்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் விலகி சென்றுவிடும். இருந்தாலும் இந்த ஒரு நாள் 1.5 நாள் சனி மற்றும் ஞாயிறு முற்பகல் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மழை இருக்கும். குளிர்காற்று சதவீதம் அதிகமாக இருக்கும் என்பதனால வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மதிய மாலையில மழை இருக்கும். இந்த வெப்பம் உயர்ந்ததும் அதாவது ஓடு மேகத்தால் சாரல் மழைப்பொழிவு தூறல் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும். நாளை சனிக்கிழமை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முற்பகலும் இந்த சாரல் தூறல் தென் மாவட்டத்தில் குவித்து தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டத்தில் சனிக்கிழமை மாலை இரவில் கனமழை பொழிவு காத்திருக்கிறது. திங்கட்கிழமை முற்பகல் மழை வாய்ப்பில்லை. திங்கட்கிழமை காலைக்கு பிறகு வேதாரண்யம், கோடியக்கரை பகுதிகளில் தொடங்கக்கூடிய மழை படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் முன்னேறும். அந்த மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களிலே அதிகரித்து 10 நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே மழை வாய்ப்பு தெரிகிறது. அடுத்த நிகழ்வும் இருக்கிறது. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.